10 அடி தூரத்துல ஹோட்டல் இருக்கு, ஆனா அங்க போய் சாப்பிட துப்பு இல்ல. பெட்ல படுத்துக்கிட்டே ஆர்டர் போடுற. நான் கொண்டு வர்றது சாப்பாடு இல்லடா சோம்பேறி, உன்னோட கொழுப்பு. ஒரு குடத்தை தூக்கி கவுக்க கூட வக்கில்ல, ஒரு பட்டனை அமுக்கி தண்ணி எடுக்கிற. நீ எல்லாம் ஜம்ப் பண்ணி குதிச்சு வேலை செய்வேன்னு உன் வீட்ல நம்புறாங்க பாரு, என்னத்த சொல்ல. ஒரு வெங்காயத்தை அருவாமனையில நறுக்க சோம்பேறித்தனம். அந்த சின்ன கயிறை இழுத்து என்ன சாவடிக்கிற. நீ எல்லாம் பழைய காலத்துல பிறந்திருந்தா பசியிலே செத்துருப்படா அறிவு கெட்டவனே. கைய ஆட்டி பல்லு விளக்க கூடவா உனக்கு துப்பு இல்ல? வாய்க்குள்ள வச்சா நான் சுத்தணுமா? அடுத்தது வாயில சோறு ஊட்டி விடுறதுக்கு ஏதாவது மிஷின் வருதான்னு பாடுறா தடிமாட்டு பயலே. பக்கத்துல இருக்கிற சுவிட்ச போட கூட உன் உடம்பு வளைக்க மாட்டேங்குது. அலெக்சா லைட்ட போடுன்னு அதிகாரம் பண்ற. வாய் மட்டும் தான் உனக்கு வேலை செய்யுது. கை கால்லாம் எதுக்குடா இருக்கு மடைய? கியர் மாத்துறதுக்கு கூட உனக்கு கை வலிக்குதா? வெறும் ஆக்சிலேட்டரை முறுக்கிட்டு போறதுக்கு நீ எதுக்குடா வண்டி ஓட்டுற? பேசாம ஒரு பொம்மைக்கார வாங்கி வீட்டுக்குள்ள ஓட்டுற. அவசரம் கொடுக்க. சாப்பிட்ட தட்ட ஒரு நிமிஷம் தேய்க்க முடியாம என்ன வாங்கி வச்சிருக்க. நான் தேய்ச்சி முடிச்சதும் எடுத்து வைக்கவாது உனக்கு தெம்பு இருக்கா? இல்ல அதுக்கும் ஒரு ஆள் வேணுமா? அற்ப பதரே. வேலை செஞ்சு உடம்பு ஒழிச்சா பரவாயில்ல, சும்மா படுத்து படுத்தே உடம்பு ஒழிக்குதுன்னு என் மேல ஏறி உட்காந்து உருட்டுற பாரு. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா முண்டமே. ஜன்னல் திரைய கையால இழுக்க கூடவா சோம்பேறித்தனம்? அந்த திரைய தள்ளி வெளிச்சத்தை பார்க்க கூட ரிமோட் கேக்குதா? நீ எல்லாம் சூரியனையே ரிமோட்ல வர சொல்லுவ போலயே சோம்பேறி. வீட்டை பெருக்க கூட உனக்கு தெம்பு இல்லையா? பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி என் தலையில தட்டி தட்டி வேலை வாங்குற. நான் இல்லன்னா உன் வீடு குப்பை தொட்டி ஆயிருண்டா பரதேசி. நண்பா, நீ சோம்பேறியா இருக்கிறதுல பிரச்சனை இல்ல, ஆனா என்ன அமுக்குறதுல கூட சோம்பேறியா இருக்க பாத்தியா? அதுதான் பெரிய பிரச்சனை.